அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த ரமலானோட துவாவின் சிறப்புகளை பற்றி பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு துவாவின் சிறப்புகள். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள், நான் உங்களுக்கு பிரார்த்தனை அங்கீகரித்து கொள்வேன். எவர்கள் என்னை வணங்காது பெருமை அடிக்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக நரகம் புகுவார்கள். அல் குர்ஆனுடைய வசனம் இது. 40வது அத்தியாயம் 60வது வசனம். அதே மாதிரி, நபியே, உன்னிடம் என் அடியான் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயம் நான் உமக்கு சமீபமானவன். நிச்சயமாக எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும், அதனால் அவர்கள் நேர்வழியும் அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறான். இதுவும் அல் குர்ஆனுடைய வசனம், 2வது அத்தியாயம் 186வது வசனம். இதை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. துவாங்கிறது ஒரு வணக்கம். உங்களில் இறைவன் சொல்கிறான், நீங்கள் என்னையே அலையுங்க, நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். நீங்கள் என்ன இப்போ துவா கேட்டாலும் அந்த துவாவை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஹபுலாக்கி தரேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இது அபுதாவுத், திர்மிதி அப்படி போன்ற நபிமொழி தொகுப்பில் இருக்குது. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, உங்கள் இறைவன் ரொம்ப வெக்க குணம் உடையவன், சங்கை மிக்கவன். அவன் அடியான் தனது இருங்களையும் தன் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்யும்போது அவனுடைய கைகளை காலியாக திருப்புவதை கண்டு அவன் வெக்கமடைகிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுடைய வெறும் கையை அனுப்பவே மாட்டான். கண்டிப்பாக நம்முடைய துவாக்களை என்ன செய்வான், கொடுத்தே அனுப்புவான். மேலும் கூறினார்கள், பாவம் அல்லது உறவை முறிப்பது இவை இன்றி ஒரு முஸ்லிம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் 3ல் 1 நிச்சயமாக அவருக்கு வழங்குவான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு ஆள் பாவம் செய்யாமல் உறவுகளை, அதாவது இரத்த உறவுகளையோ மற்ற உறவுகளையோ முறிக்காமல் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சானா அவன் எந்த ஒரு துவாவையும் ஏற்றுக்காமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் அந்த துவாவை 3ஆக பிரிக்கிறான். 1, அவன் அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அவர் கேட்கக்கூடிய துவாவை என்ன செய்வான், உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். அல்லது மறுமையில் அவங்களுக்கு என்ன செய்வான், நன்மையை கொடுப்பான். அந்த துவாவை அவங்களுக்கு இப்போ கொடுக்கலன்னா மறுமையில் அதை நன்மையாக என்ன செய்கிறான், அவன் எழுதப்படுறான். அல்லது அவர் கேட்ட நன்மைக்கு சமமுள்ள தீங்கை ஒன்றை அகற்றி விடுவான். இப்போ ஒரு துவா கேட்குறோம், அந்த துவா ஹபுலாகலை அப்படின்னா அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட நம்ம எதாவது பாவம் செஞ்சுருந்தா அந்த பாவத்தை என்ன செஞ்சிடறான், அகற்றி விடுறான். இதை கேட்டு தோழர்கள் நினச்சிட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியான நாங்கள் அதிகமாக துவா கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இதை விட அதிகம் வழங்கக்கூடியவன். இது திர்மிதின்ற ஹதீஸில் இருக்குது. அதாவது நம்ம எது கிடைக்குதோ கிடைக்கலையோ அவ்வளோ துவாவை என்ன செஞ்சிடணும், கேட்டுறணும். ஏன்னா அது நமக்கு இம்மைக்கு கிடைக்காட்டாலும் மறுமைக்கு ஒன்று மறுமையில் கிடைக்கும். அது இல்லைன்னா அது நன்மையாக எழுதப்படும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தீங்கு அழிக்கப்படும். இப்படி இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் நமக்கு நன்மை தானே. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம வரலாறு போட லேட் ஆகிட்டு கொஞ்சம் நேற்று வெளியே போனேன் உடுப்புகள் எடுக்க. நாங்கள் உடுப்புகள் எடுத்தாச்சு, நீங்கள்லாம் உடுப்புகள் எடுத்தாச்சான்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். கேள்வியை இதோடு சேர்த்தே பார்த்துடலாம். மொத்தம் 3 கேள்வி. கேள்வி 1 என்னென்னா, இதில் 2 அல் குர்ஆனுடைய அத்தியாய வசனங்கள் வருது. அந்த 2 அத்தியாய வசனங்களை மட்டும் எழுதினா போதும். அதோட முழு விவரம் வேண்டாம் எனக்கு, வெறும் அந்த அத்தியாய வசனங்கள் இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அப்புறம் கேள்வி 2, யார் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன செயல்களை செய்யாமல் இருந்துட்டு பிரார்த்தனை செஞ்ச அன்னைக்கு அந்தளோட துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் கேள்வி 2. கேள்வி 3, நம்ம ஒரு துவா கேட்குறோம், அந்த துவா நமக்கு ஹபுல் ஆகலைன்னா அதற்கு பதிலாக 3 விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, இதை தான் நீங்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுப்பணும். நீங்கள் அனுப்பக்கூடிய எண் 7 66 78 78 745. பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர், ஊர், ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம என்ன தலைப்பு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக பதிவு போட முயற்சி செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.